வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் உடைய செகண்ட் எக்ஸசைஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2.7 இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன், இதான் ஃபேக்டரைசேஷன். எனது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லுவாங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணக்கூடிய ட்ரீ மெத்தட்னு சொல்லுவோம். அதை கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர்ஸ் எம் அண்ட் என், எம்மும் என்னும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கீழேருந்து கொண்டு வர முடியும், ஏன்னா மேலே போகிறது கஷ்டம். கீழேருந்து கொண்டு வாங்க. இப்போ மேலேருந்து போடுறோம்னா இங்கே ஒரு அன்னோன், இங்கே ஒரு அன்னோன், ரெண்டு அன்னோன் வச்சு போட முடியாது. இங்கே பாருங்க, இது ரெண்டையும் வச்சுங்க போட்டலாமா? 5 × 2 இங்கே 10 இருக்கணுமா? ஏன்னா 10 தான் என்ன பிரிச்சிருப்போம், 5 × 2 பிரிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? 5 × 2 இங்கே என்ன வந்திருக்கும்? 10. கிளியருங்களா? 5 × 10 இங்கே என்ன வந்திருக்கும்? 15. 550, சாரி 50. 5 × 10 50. அப்போ என்னங்கிறது என்ன தெரிஞ்சிருச்சு? 50. 3 × 50 150. 2 × 150 300. கிளியருங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எம் என் என்ன கேட்டிருக்காங்க? எம்ங்கிறது 300, என்னங்கிறது 50. m is equal to 300, n is equal to 50. சரிங்களா? நம்ம டயக்ராமே எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து எழுதுன்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணணும்? 5 × 10 50, n is equal to 5 × 10 50, m is equal to 2 × 150 300 எழுதலாம். நம்ம அதிலே மென்ஷன் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.8 can the number 6 power n, n being a natural number, 6 பவரில் நேச்சுரல் நம்பர் இருக்குது, எண்டு வித்து டிஜிட் 5. இப்போ 6 power என்னங்கிற நம்பரு 5ஆல் முடியுமா? எண்டு வித்து 5 இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கிவ் த ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். முடியும்னாலும் ஏன் முடியும், முடியாதனாலும் ஏன் முடியாதுன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம 6 power என்ன எழுதலாம்? 6 power என்ன 6 2 × 3 எழுதலாங்களா? 6 என்ன பண்ணலாம்? 2 × 3. இப்போ ஹோல் பவர் n இருக்கு, இது எப்படி எழுதலாம்? 2 power n × 3 power n. அப்போ 6 power என்ன 2 power n × 3 power எழுத முடியுது. அப்போ 6 power என்னங்கிற நம்பருக்கு 2ங்கிறது ஃபேக்டராக இருக்குது. 2 power என்னன்னா என்னங்கிறது 1 2 3 ஏதோ ஒன்று, மினிமம் 1ன்னு போட்டால் கூட 2 என்னவா இருக்குது? நமக்கு ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணுமா? ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஈவன் நம்பர் 5ல முடியுமா? 5ல முடிஞ்சு அது ஆடு. அப்போ ஈவன் நம்பர் 5ல முடியாது. அப்போ 6 power n நெவர் எண்ட் வித் 5. என்ன ரீசனு? இந்த ரீசன் எழுதலாம். என்னது? 6 power n has factor 2. 6 power n க்கு என்ன இருக்கு? 2ங்கிற ஃபேக்டர் இருக்குது. therefore 6 power n is a even number. that's why it doesn't end with 5. அது ஆன்சர் அப்படி எழுதிக்கலாம். என்னது? therefore 6 power n not end with 5. சரிங்களா? இப்படி எழுதினாலும் சரி, இல்லை 6 power n does not end with 5 அப்படின்னாலும் சரி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.9 is 7 × 5 × 3 × 2 + 3 is a composite number. இது காம்போசிட் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. காம்போசிட் நம்பர் என்னது? ஒரு மினிமம் 2 பிரைம் ஃபேக்டர் இருக்கணும். இப்போ பிரைம் நம்பர் என்ன சொல்லுவோம்? அது ஃபேக்டர்னு பார்த்தா 1 ஃபேக்டராக இருக்கலாம், இட்ஸெல்ஃப் ஃபேக்டராக இருக்கலாம். இப்போ 3க்கு 1 டேபிளில் 3 வரும், 3 டேபிளில் 3 வரும், வேறு எதுக்கு? அப்போ அது வந்து பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர் இப்போ 6 ஏன் காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம்னா 6ங்கிறது 1 டேபிள் வரும், 6 டேபிள் வரும், ஈவன் 2 டேபிள் வரும், 3 டேபிள் வரும். ஓகே, இதை நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லணும். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இத்தனை ஃபேக்டர் இருக்குது, 7 × 5 × 3 × 2ங்கிறப்ப இது காம்போசிட் நம்பர் தானா? இதை மட்டும் கேட்கல, +3 நம்பர் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் 3 ஆட் பண்ணிட்டா கிடைக்கிற நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? காம்போசிட் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 7 × 5 35, 35 × 3 × 2 பண்ணி +3 பண்ணி ஒரு நம்பர் கிடைச்சிரும். அந்த நம்பரை எடுத்து காட்டி கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? நம்ம அவ்வளோ கஷ்டப்படாமல் ஷார்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 7 × 5 × 3 × 2 + 3. இப்போ இதுலேயும் பாருங்க 3 காமனாக இருக்குங்களா? இப்போ 3 வெளியே எடுத்துடலாமா?
அப்போ என்ன கிடைக்கும் 7 into 5 into 2 plus 1. அப்போ 3 into இது என்ன சொல்லலாம் 7 5s are 35, 35 into 70, 70 plus 1 71. அப்போ 3 into 71 2 prime factor இருக்குது சரிங்களா. அப்போ ஒரு நம்பருக்கு 2 prime factor இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னதான் இருக்குது காம்போசிட் நம்பர் தான் இருக்கும் சரிங்களா. therefore it has 2 prime factor, hence given number is composite. கிளியருங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.10 a and b are two positive integers such that a power b into b power a equal to 800. find a and b. அப்போ இந்த ஃபார்முலுக்கு மாற்றினோம்னா a என்ன b என்னன்னு தெரிஞ்சிடும். எதை 800 நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ண போகிறோம். ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணி இந்த ஃபார்முலா எடுத்து எழுதலாம் 800. முதல்ல 2ஆல் பண்ணலாங்களா. என்ன வரும் 400. மறுபடியும் 2ஆல் பண்ணோம்னா 200. 2ஆல் டிவைட் பண்ணால் 100. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 50. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 25. 5ஆல் பண்ணோம்னா 5. 5ஆல் பண்ணோம்னா 1. அப்போ 800 we can written as 2 power 1 2 3 4 5. 2 power 5 into 5 power 2. அப்போ 800 2 power 5 into 5 power 2 எழுத முடியும். இதை கம்பேர் பண்ணுங்க a power b b power a. எப்படி கம்பேர் பண்ணுறோம் 800 is equal to a power b into b power a. இது எப்படி கரெக்டாக இந்த ஃபார்ம் இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே மேலே என்னவோ அது கீழே இருக்கணும். இப்போ 2 power 5 5 power 2 a power b b power a மாறி இருக்குது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறது என்னது therefore a is equal to 2, b is equal to 5. கிளியருங்களா. ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.